ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்க குழந்தையே, இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே. ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும். பொறுமையாகத்தான் வரும். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும்
முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இனிமேல் தாமதிக்க கூடாது. இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது, நடந்து முடிந்தது. என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது. அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளை, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிட போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தது நம் வாழ்க்கையில்? எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசீர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சி
முயற்சிகளையும் இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது. உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. இதையே இன்று நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அது மட்டும் அல்ல, இன்று உனக்காக ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நபரால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் இல்லை என்றாலும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். இன்று இந்த அம்மா சொல்கின்ற விஷயத்தினை தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. இந்த அம்மா என்னை பார்த்து நீ அப்படி கேட்பாயானால் நிச்சயமாக உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றத்தானே வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே. நான் சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தவறுகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என் தங்க குழந்தையே. உன்னால் முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளாதே. எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் சக்தியும் உனக்குள் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். உனக்கான மனதைரியத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் மன வலிமையையும் இந்த தாயானவள் நான் தருகின்றேன். அதை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே. இதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த தாயானவள் துணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பயந்து ஒளிந்து கொள்வதற்காக இது கிடையாது. நீ எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்காக என் பிள்ளையே. எல்லோரும் தன்னுடைய மனநிலையில் இருந்துதான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கிறார்களே தவிர அடுத்தவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதில்லை. இதனால் அவர்கள் என்னென்ன வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்று யாரும் யோசிப்பது கிடையாது. இப்படி அடுத்தவர்களை பற்றிய கவலையே இல்லாமல் தனக்கானதை மட்டும் யோசிக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே. இப்படியெல்லாம் யோசிப்பதால் தான் உனக்கு வேண்டும் என்றே ஆபத்தை கொடுப்பதற்காக அவர்கள் எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுகிறார்கள். மனதளவில் சிறிதளவு கூட தயக்கமும் இல்லாமல் நாம் இதை செய்கிறோமே, இதனால் இவர்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் இதை நிகழ்த்தி விடுகின்றனர் என் தங்க பிள்ளையே. அவர்கள் நடந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய போகின்ற இந்த காரியமானது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உன்னோடு நல்ல வெள்ளையாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது என் தங்க குழந்தையே. இதனை நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். இன்றும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஏன் சொல்கின்றேன் என்றால் இந்த இடத்திலே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற
நபரின் அடையாளத்தை உனக்கு சொல்லி முடித்த பின் நிச்சயமாக இதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, இரு வழிகளில் அவர்களால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசும்போது பேசும் வார்த்தைகளில் உன்னை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும், அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே உன் பெயரை உள்ளே இழுத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான விஷயம் உன் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதுதான். உன்னுடைய அந்தஸ்தை உரைக்க வேண்டும் என்பதுதான், குறைக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எல்லோரும் தவறான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இதை செய்கிறார்கள். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பதும் அவர்களினுடைய நோக்கம். ஏன் தெரியுமா? இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்றுதானே நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உண்மையில் இங்கு யாருமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களே தவிர ஒருபொழுதும் தன்னை விட மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள்தான் அதிகம். தன் நிலையில் இருந்தாலும் தன்னை விட்டு முன்னேறி வசதியாக வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களின் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி துளைத்தெடுக்கும் பொழுதெல்லாம் நீ அறியாமல் நின்று கொண்டிருப்பாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, நீ நமக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே, இதில் இவர்கள் எதற்கு நம்மை உள்ளே இழுத்து விட்டார்கள் என்று அந்த நேரத்தில் மனதளவில் நீ யோசித்து குழம்பிக் கொண்டிருப்பாய் அல்லவா? அந்த நேரம்தான் இப்பொழுது உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம். இது போன்று இவர்கள் செய்கின்ற வேலைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களில் நிறைய கெட்ட பெயர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? மற்றவர்களை பற்றி ஒரு குறையை நீ யாரிடத்திலும், யார் உன்னிடத்தில் சொன்னாலும் அதை அப்படியா என்று கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்கு எதிர்ப்பான கருத்துகளையும் அதற்கு ஆதரவான கருத்துகளையும் ஒருபொழுதும் நீ சொல்லக்கூடாது. ஏனென்றால் இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களிலும் இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எல்லோருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக மிக விரைவாகவே தகவல்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, அந்த நேரம் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பதிந்து அவர்கள் யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவர்களிடத்திலேயே சென்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, உனக்கு நேரம் சரியில்லை என்றால் அதுவும் நடக்கும். எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். உனக்கான நேரம் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதனை நீதான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும். அடுத்தவர்களோடு பேசும் பொழுது, அதிலும் சம்பந்தமில்லாத ஒருவரோடு பேசும் பொழுது, ஒருவர் இன்னொருவரை பற்றி பேசும் பொழுது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒன்று, அதனை நீ அப்படியே தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீதான் பேசியதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இதுவெல்லாமே உனக்கு இப்பொழுது இவர்களுக்கு ஒரு சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. அடுத்தவர்களை உள்ளே இழுத்துவிட்டு தான் தப்பித்து கொள்வது என்பது இவர்களுக்கு இப்பொழுது வழக்கமாகிவிட்டது. அதனால் என் தங்க குழந்தையே, இந்த ஒரு வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்றவை சிறு விஷயங்கள் தானே என்று நீ நினைத்து சாதாரணமாக எண்ணிவிடாதே. இதுவெல்லாம் பிரச்சனை ஆகாது என்று நீ சொல்லும் பொழுது உனக்கு நன்றாக
நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்துவிட்ட பிறகுதான் அதற்கு இந்த அம்மா சொல்வது ஞாபகத்துக்கு வரும். என் குழந்தையே, நான் சொல்வதை எல்லாம் பிரச்சனை வராமல் முன்கூட்டியே தடுப்பதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அடுத்தவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் இழுத்து கொண்டு வராமல் அதற்கு முன்பே என் குழந்தை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். இந்த தாயானவளினுடைய வாக்கின்படி என் பிள்ளை நீ கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கின்ற நபர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன். என் குழந்தையே,